ஆல்வேஸ் டிவிக்கு. நீங்க டிவி. இந்த கரூர் பிரச்சனைக்கு விஜய் தான் காரணம். விஜய் மேல நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கூட்டத்துல ஒரு 10 பேர் அவனை உள்ள அனுப்பிட்டாங்கன்னா அது விஜய் சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஊர்ல இருக்கவங்க இந்த மாதிரி பிளேஸ் கேட்டிருக்காங்கன்னா அதை கொடுத்துருக்கணும். அதையும் கொடுக்காம சம்பந்தமே இல்லாம அவர் தான் ரீசன் சொல்றதுலாம் மொத்த 41 ஃபேமிலியும் தத்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நேத்து எல்லாருக்கும் செக் அனுப்பிட்டாரு. 20 lakhs செக்கும் அனுப்பிச்சிட்டாரு. இப்ப எங்க தீபாவளி யாரும் சொல்லிருக்கோம், நாங்க எப்ப செலிப்ரேட் பண்ண போறது இல்ல அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்மளும் மாற்றம் வேணும், அவர் வரணுங்கிறோம். அட்லீஸ்ட் அவர் சொல்ற ஏதாவது கேட்கணும்ல. மாசம் அந்த 40 ஃபேமிலிக்கு 5000 ரூபாய் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அது பண்ணதான் போறாரு. அவர் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கட்சி சார்பா என்ன சப்போர்ட் வேணும்னு பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அது போக யார் யாரெல்லாம் அவங்களோட படிச்ச இது வச்சு குவாலிபிகேஷன் வச்சு வேலையும் வாங்கி தரணும்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல ஒரு மனுஷன் பண்ணணுமா? இதுவே போதுமே, அவர் கரெக்டா இருக்காரு, அவர் எதுவும் இதுல பண்ணலைங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாம இவனுங்க பண்ணிட்டு அவர் மேல போடுறதெல்லாம் முட்டா. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளாம் நம்பிடுவோம், நம்மள லூசு, சும்மா ஓட்டு போடுறோம், வேலை பொழப்பு இல்ல நமக்கு. அவங்க என்ன சொன்னாலும் ஆமா ஆமா அப்படிதான் பண்ணிருப்பாரு, அவரு 40 பேர் இறங்கி குத்தினாரு சொன்னா கூட நம்ம நம்பிடுவோம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் விஜய் தூக்கிதான் விட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா பேச, நீங்க பாக்குறீங்களோ இல்லன்னு தெரியல, எவ்வளவு சப்போர்ட்டிவா வந்துட்டு இருக்கு. அந்த கேஸ் நடந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க விஜய் ஏன் லேட்டா வந்தாங்க. லேட்டா வந்ததுக்கு ரீசனும் இருக்கு. ஏர்போர்ட் வந்து எவ்வளவு டிராபிக், அட்லீஸ்ட் அங்க போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும். இல்ல அவர் வராரு, மக்களை வந்து நம்ம இந்த வழியில விடக்கூடாது சொல்லியா. இங்க கோயம்புத்தூர்ல சிஎம் வரான்னு சொல்லி ஊர் ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க ரோட. நாங்கெல்லாம் சுத்தி போயிட்டு இருந்தோம், அவங்க வர வரைக்கும் அவ்வளவு கிளியரா இருக்கு. அதே மாதிரி விஜய் வரப்ப பண்ணிருக்கலாமே, பிளாக் பண்ணாம அவர் கூடயே போட்டு நடந்தோம்னா அப்படிதான் வருவாங்க. அவ்வளவு ஃபேன்ஸ் அவருக்கு இருக்கப்ப அப்படிதான் வருவாங்க. விஜய் மேல ஒருத்தங்க செருப்படுத்தி வீசுவாரு, அந்த வீடியோ பாத்தீங்க? அந்த பரவேசி நாய் மட்டும் என் கையில கிடைச்சானா நான் அவன் மூஞ்சில செருப்பு சாணி எல்லாத்தையும் முக்கி அடிப்பேன். அவன் எவனே தெரியல. அவனை வந்து முதல்ல போட்டோ பிடிச்சு கண்டுபிடிங்க, அவன் யாருன்னு எனக்கே தெரியணும். பயம் இல்ல.